இது வந்து நான் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து இது இம்போர்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கன்சம்ஷன் எதுவுமே இருக்காது. இது ஒரு ஃபாதர் வந்து இது உட்காந்துக்கலாம், கிட்ட பின்னாடி வச்சு இதை வந்து ஒரு ஃபேமிலி ரைடாக அவங்க என்ஜாய் பண்ண முடியும். கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்க்ரீன் டைம்லேருந்து வெளியில் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபிசிக்கலாக விளையாண்டு வேர்க்கிறத வந்து இந்த கேமில் நீங்கள் பார்க்கலாம். சார் ஒரு டாய் ரிடம்ஷன் கேம் வந்து இன்னைக்கு ஒரு 50,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு குரூப்பாக விளையாடுற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பிளான் பண்ணோம்னா ஒரு 50,000 ஒரு யூனிட் வரும். நம்ம ஒரு 4-5 யூனிட் போடும்போது மல்டிபிள் டைப் ஆஃப் டாய்ஸோ இல்லை வேற எந்த கேம் ஆட் பண்ணுறதுனாலும் அது ஒரு 2 lakhs பட்ஜெட்டில் ஒரு 4 வெண்டிங் மிஷின் பண்ணோம்னா அதனால ஒரு ஆடடான அட்வான்டேஜ் இருக்குங்க. நீங்கள் எனிதிங் ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்களா, அது மாதிரி ஒரு இடம் இருந்தால் போதும் ஒரு ரிடம்ஷன் கேம் மேக்கர். நம்ம ஃபுல்லாகவே இந்த யூத் பாப்புலேஷனுங்கிறதுனால நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து 20,000 கோடிக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற பிஸ்னஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு மார்க்கெட் ஸ்டடி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக எனி டைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான கேம்ஸும் பக்காவான மெயின்டெனன்ஸும் கரெக்டான கஸ்டமர்ஸை வந்து ரெகுலர் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த பிஸ்னஸ் நம்ம வாய்ப்பே கிடையாது. ஒரு மாதத்தில் நம்ம எனிவேர் பிட்வீன் 1 to 1.5 lakhs ஈஸியாக டர்ன் ஓவர் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ் ப்ளஸ் ட்ரைனிங்லேயே வந்து இயர்லி வந்து 80 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஹைலி பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் ஸ்விம்மிங் பூல். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. இன்னைக்கு வந்து நிறைய பேர் டர்ஃப் போடுறாங்க, ஜிம் வச்சிருக்காங்க. இது எல்லாத்த விட ஒரு எக்ஸசைஸுக்கு சிறந்த ஒரு இது. சம்மர் டைமில் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெவென்யூ வந்து நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. வணக்கம் சார். வணக்கங்க. உங்க நேம் சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து விக்னேஷ் மந்த்ராச்சலம்ங்க. நான் வந்து திருப்பூர்ல வந்து ஃபன் டவுன் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சென்டர் ஃபார் தி பாஸ்ட் 8 years பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது போக வந்து புதுசா வந்து பிளே ஏரியாஸ் செட்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டர்ன்கி பேசிஸ்ல வந்து நாங்கள் வந்து ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு? எதனால இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணீங்க? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் வந்து நான் வந்து இப்போ யூகேல பண்ணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னே வந்து செப்பரேட்டாக வந்து படம் எடுத்து கிட்ஸுக்குன்னே பிளே ஏரியாஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன். நான் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் கிட்லாம் வரும்போது அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு பெருசாக ஒரு இடமோ எதுவுமே இல்லை. ஸோ ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சின்னதாக கிட்ஸுக்கு ஃபோக்கஸ்டாக அந்த குழந்தைகளாகவே அவங்க அந்த பருவத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நம்ம பிளான் பண்ணி பண்ணதான் இந்த பார்க்க. நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பட்ஜெட் தேவைப்படும்? அதாவது இப்போ ஒரு சின்ன பிளே ஏரியா வந்து சாஃப்ட் பிளே ஏரியாவோட பண்ணணும்னா வந்து ஒரு 20 lakhs to 25 lakhsல வந்து ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அந்த பிளே ஏரியா நம்ம செட்டப் பண்ண முடியுங்க. அதுல இருந்து நம்ம பட்ஜெட் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து தேவையான கேம்ஸ் போட்டு ஓவராலா வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் பண்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ண முடியும். இது வந்து மெயின் கோர் பிசினஸாவே இது பண்றவங்களுக்கு இது பண்ணலாம். இல்லைன்னா ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் பிசினஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தாபாஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய துணிக்கடைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு அலைடு பிஸ்னஸாக நம்ம இதை ஒரு அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுட்ஃபால்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி பண்ணும்போது. ஓகே. ஸோ இப்போ அலைட் பிஸ்னஸாக சொன்னீங்க. ஆமாம். ஸோ அலைட் பிஸ்னஸ் இந்த சென்ஸ் என்னெல்லாம் அதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும், என்னெல்லாம் போட்டால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இப்போ ஹைவேல வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸ் ஃபேமிலி க்ரௌட்ஸ் நிறைய வருது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஃபுட்டு மட்டும் சாப்பிடாம இப்போ நார்மலாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து இந்த ஸ்லைட்ஸு அந்த ஸ்விங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது இல்லாமல் வந்து நம்ம கொஞ்சம் ரிடம்ஷன் கேம்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணும்போது கிட்ஸ் கூட சேர்ந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் நேரம் என்டர்டெயின் ஆவாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வர வரைக்கும் காயின் பேஸ்டாக பண்ணிடுவோம் அது. ஸோ அது வந்து ஒரு 3-4 இண்டிவிஜுவலாக 3-4 யூனிட் வாங்கி நீங்கள் அதை செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு அதுக்காக ஃபுட்டும் சாப்பிட்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அலைடாக பண்ணும்போது ஃபுட்ஃபால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ரிப்பீட் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியாகும். ஓகே. ஸோ நீங்கள் கிட்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. பட் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லைடர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதுல இருந்து இது எந்த வகையில் யூனிக்காக இருக்கும்? ஏன்னா அதுவும் கிட்ஸை வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணும். கரெக்ட். அது வந்து இப்போ நீங்கள் ஸ்லைட்ஸ் அந்த ஸ்விங்ஸ் எல்லாம் இட்ஸ் காமன் பிளே ஏரியா எல்லாம் இப்போ எனி ஸ்கூல்ஸ் ஹேஸ் தட்.
அப்புறம் எல்லா பக்கமும் இருக்கு, எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லாத புதுசாக நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது தான் நம்ம ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த ரிடம்ஷன் கேம்ஸுங்கிறது வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் வந்து டாய் பிக் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் இல்லை ஒரு சாக்லேட் வெண்டிங் மிஷினோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ எனி கிட் வந்து ஒன்ஸ் ஒரு டாய் எடுத்துட்டாங்கன்னா அது மற்ற மெம்பர்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கும் விளையாடணும்னு ஆசை வரும். ஸோ தே வில் ஸ்டார்ட் பிளேயிங் அந்த மறுபடியும் அவங்களும் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், அது போக வந்து கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டாக உங்களுக்கு வரக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ இப்போ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லலாம் செட் பண்ணோம் அப்படிங்கும்போது இங்கே என்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம செட் பண்ண முடியும் சார்? ஒரு டாய் ரிடம்ஷன் கேம் வந்து இன்னைக்கு ஒரு 50,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ நம்ம ஒரு டாய் ரிடம்ஷன் ஒரு குரூப்பா விளையாடுற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பிளான் பண்ணோம்னா ஒரு 50,000ல இருந்து ஒரு யூனிட் வரும். நம்ம ஒரு 4-5 யூனிட் போடும்போது மல்டிபிள் டைப் ஆஃப் டாய்ஸோ இல்லை வேற எந்த கேம் ஆட் பண்றதுனாலும் அது ஒரு 2 lakhs பட்ஜெட்ல ஒரு 4 வெண்டிங் மிஷின் பண்ணோம்னா அதனால ஒரு ஆடடான அட்வான்டேஜ் இருக்குங்க. அது போக வந்து அந்த நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மிஷினை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி லேபிளிங் பண்ணி தருவோம். ஸோ அது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் நேமும் அதுல வந்துடும். ஸோ எனி கிட் விளையாடும் போது அவங்க பேரண்டோ போட்டோவோ ஏதோ எடுக்கும்போது அது அவங்க சோஷியல் மீடியாவிலயோ அவங்களோட சோஷியல் குரூப்ஸ்ல வந்து அதை ஷேர் பண்ணும்போது உங்களோட நேமும் டேக் ஆகும். ஸோ அது மூலமா உங்களுக்கு ஃபுட்ஃபால்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதுதான் இந்த பிசினஸ் தான் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க. எனி பிசினஸ் கேன் ஒரு அலைடு இதாவே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு யூனிட் செட்டப் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படும் சார்? நீங்க எனிதிங் ஒரு வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறீங்களா, அது மாதிரி ஒரு இடம் இருந்தா போதும் ஒரு கேம் ஒரு ரிடம்ஷன் கேம் வைக்க. ஓகே. ஸோ அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி பேக்கரிஸ்ல கூட பண்ண முடியும். எனி பேக்கரிஸ் எனி ஸ்பேஷியஸ் பிளேஸ் இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குனீங்கன்னா ஒரு 3 ஃப்ரிட்ஜ் வைக்கிற அளவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 கேம் நம்ம அதில் ஃபிட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அலைடா பண்ணும்போது? சார் அலைடா பண்ணும்போது நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட கஸ்டமர் ஃபுட்ஃபால்ஸ் இன்க்ரீஸ் பண்றது ப்ளஸ் வந்து நம்ம ரிப்பீட் கஸ்டமர் கொண்டு வரதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எனி டாய் வந்து ஒரு டெடி பேர் வந்து வாங்குறோம்னா 20 rupees வருங்க ஒரு டாய். ஸோ நம்ம வந்து மினிமம் ஒரு 5,000 rupeesக்கு நம்ம ஸ்டாக் வாங்கணும்னா நமக்கு அந்த ப்ரைஸ்ல கிடைச்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு காயினை வந்து ஒரு 40 rupees நீங்க வித்தீங்கன்னா அந்த டாயை அவங்க எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து 20 rupees லாபம் தான். அது வந்து எல்லாருனாலையும் டாய் எடுத்துட முடியாது. ஆனாலும் நல்லா பிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த டாய் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம ROI கால்குலேட் பண்றது வந்து எவ்வளவு ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதா இதுல. ஆமா. ஸோ இதுவரை நீங்க இது பண்ணதுல இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார்? கண்டிப்பா வந்து 20 to 30% வந்து உங்களுக்கு ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் ஆகும். சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து நல்ல கிரௌட் பிக்கப் ஆகுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு இது இப்போ கிரௌடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அவங்க வெயிட்டிங் டைமை வந்து குறைக்கிறதுக்கும் அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அந்த வெயிட் பண்ற டைம் போர் அடிக்காம இருக்கிறதுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். ஓகே. ஸோ இது வந்து அலைட் பிசினஸா பண்ணும்போது சொல்லிட்டீங்க. ஸோ இது கம்ப்ளீட் பிளே ஏரியாவே நான் மெயின் பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஸோ அதுக்கு உண்டான சஜஷன்ஸ்லாம் என்ன? இனிஷியலா எவ்வளவு பட்ஜெட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும்? எனிவேர் பிட்வீன் 20 to 25 lakhs இருந்துச்சுன்னா நாம வந்து ஒரு நல்ல ஃபுட்ஃபாலாக இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த பிஸ்னஸ் நம்ம செட் பண்ண முடியுங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா சாஃப்ட் பிளே ஏரியான்னு சொல்லிட்டு அப் டு டாட்லர்ஸ் கிட்ஸுக்காக வந்து ஒரு சாஃப்ட் பிளே ஏரியா செட் பண்ணிட்டு ஒரு 400-500 square feetல அது போக கிடி ரைட்ஸு, ஆர்கேட் கேம்ஸ், ரிடம்ஷன் கேம்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆஃப் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு செட்டப்பாக பண்ணும்போது ஒரு 25 lakhs தேவைப்படும். இன்னைக்கு இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் கிட் இருக்கிறதுனால people are ready to spend for their kids. So anywhere இப்போ வந்து சினிமாஸை தவிர்த்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நீங்க சினிமாவுக்குன்னு போயிட்டீங்கனாலே ஒரு 1000 ரூபாய் இல்லாம சினிமா பார்த்து வெளியில வர முடியாது. ஆனா இதே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சென்டர் போடும்போது அதை விட கம்மியான விலையிலேயே பண்ணிக்கலாம். ஸோ பீப்புள் ரெகுலரா வந்து விசிட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து இந்த பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிளே ஏரியாவில் வந்து இப்போ வைக்கிறது வந்து ஒரு காமன் இதாயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மால்ஸ் அல்ல பிக்கர் சிட்டிஸ்ல தவிர்த்து சின்ன சிட்டிஸ்ல எல்லாம் வந்து சின்ன டவுன்ஸோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பிளே ஏரியாஸ் எல்லாம் வரல. இதுக்கு வந்து ஒரு ஹைலி ஒரு பொட்டன்ஷியலான பிசினஸ். இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே இந்த யூத் பாப்புலேஷனுங்கிறதுனால நம்ம இந்த பிசினஸ் வந்து 20,000 கோடிக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற பிசினஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு மார்க்கெட் ஸ்டடி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெருநகரங்களை தவிர்த்து சிறு நகரங்களில் வந்து இன்னும் எந்த இடத்துலையுமே வந்து சினிமா தியேட்டரை தவிர்த்து ஆல்டர்னேட்டிவ் என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. இந்த பர்த்டேவெல்லாம் வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல இடத்தையும் நம்ம ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க வந்து பார்ட்டி பண்ணும்போது கிட்ஸை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க விளையாட வச்சுட்டு அங்கே கேக் கட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ
ஸோ இது வந்து எனி டைம் ஆஃப் தி வீக்ல பண்ண போகிறது தான். இது வந்து வீக்கெண்டில் தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வீக் டேஸில் கூட இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அது போக வந்து நம்ம சின்ன பிளே ஏரியா பண்ணும்போது இந்த டாட்லர்ஸ்லாம் வந்து ஸ்கூல் பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு வருவோம். நார்மல் டேஸில் வந்து ஓப்பன் பண்ணோம்னா மார்னிங்கில் வந்து ஒரு இப்போ இந்த ப்ரீகேஜிஸ் இந்த பிளே ஸ்கூல்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து டாட்லர்ஸ் விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் நம்ம ரெவன்யூ ஸ்ட்ரீமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான், அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு இல்லையா? கண்டிப்பாங்க. ஸோ இதில் மார்க்கெட்டிங்க்கு என்னென்னலாம் பண்ணலாம் சார்? ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, ப்ராப்பர் மார்க்கெட்டிங்கிறது என்னென்னலாம் பண்ணுவீங்க? உங்களோட 8 years எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. ஓகே, மார்க்கெட்டிங் தான் இந்த பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நம்ம டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டாக நம்ம ரீச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பிஸ்னஸ் நம்ம ரெகுலர் ஃபுட்ஃபால்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கலாம். நம்ம ஒன்ஸ் உள்ள வர கஸ்டமரோட டேட்டா பேஸை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நாம வந்து வாட்ஸ்அப்லயோ இல்லை நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அவங்கள நம்ம ரெகுலராக ரிப்பீட்டாக ஆடியன்ஸ் வர வைக்கும் போது நம்மளோட மார்க்கெட்டிங் செலவு குறையும். ஒய் அஸ், ஏன் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வரணும், ஏன் நானே டைரெக்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி 8 years வந்து எங்களுக்கு வந்து இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும், எந்த சீசனில் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்கணும், உள்ளே வர கஸ்டமரை எப்படி ரிப்பீட் கஸ்டமராக மாற்றணும். இப்போ மார்க்கெட்டிங் வந்து நம்ம ரெகுலராகவே நம்ம சோஷியல் மீடியாவோ எதில் பண்ணாலும் இன்னைக்கு அது எக்ஸ்பென்சிவான அஃபேர். ஸோ அதை வந்து எப்படி கட் ஷார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் அண்ட் ட்ரை பண்ணி எதில் சக்ஸஸ்ஃபுல் மாடலுங்கிறத நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணுவோம், எங்கள் நாலேஜ் பாஸ் ஆன் பண்ணுவோம் உங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் வந்து சாஃப்ட்வேர் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோங்க. சாஃப்ட்வேர்லேயே வந்து கஸ்டமர் ரிட்டர்ன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு மாடியூல் இருக்குங்க. ஸோ எங்ககிட்ட வர கஸ்டமர்ஸோட டேட்டா பேஸ் வச்சிருப்போம், அது போக அவங்களோட பர்த்டேஸ்லாம் நாங்கள் வாங்கி வச்சிருப்போம். ஸோ இப்போ ஒரு பர்த்டே வருது, எங்களோட சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்னா அட்வான்ஸ்டாக வந்து அந்த மந்த்லேயே வந்து பிகினிங் ஆஃப் தி மந்த்லேயே வந்து இந்த மாதிரி உங்கள் பர்த்டே வருது உங்களுக்கு 20% ஆஃபர்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு SMS போகும். அதே அந்த பர்த்டே அன்னைக்கு மார்னிங் வந்து ஆட்டோமேட்டடாக வந்து பர்த்டே விஷஸ் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சு இன்னைக்கு அவங்களுக்கு அதே 20% ஆஃபர் இருக்கு இன்னைக்கு எங்கள் கேம்ஸ் ஆன்லைன்னு சொல்லி மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி அவங்களை ஞாபகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் ரிட்டர்ன்ஷிப் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமர்ஸ் நம்ம ரீடைன் உள்ள கொண்டு வந்துட்டே இருப்போம். நிறைய பேர் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோ அது டிஃபிகல்ட் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல பர்சன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லேக் ஆகுறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான பிஸ்னஸில்? பார்த்தீங்கன்னா இது ஒரு வீக்கெண்ட் பிஸ்னஸ். வீக்கெண்டில் வந்து பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீக்கெண்டில் வர க்ரௌடு வந்து எல்லா நாளும் வரும்னு நினச்சிருவாங்க. அது ஆக்சுவலாக சாத்தியப்படாதுங்க. ஸோ வீக்கெண்டு வர க்ரௌடை வச்சு நாம் பிளான் பண்ணாமல் மற்ற நாளுக்கும் நம்ம எப்படி பிஸ்னஸை கொண்டு வரதுங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. லைக் எனி அதர் பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸுக்கும் வந்து கஸ்டமர் ரிட்டர்ன்ஷிப் ரொம்ப முக்கியங்க. கஸ்டமர் ரிட்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே ரெகுலராக வந்து நம்மளோட ப்ளே ஏரியாவை மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது தேவையான டைமில் எப்போ போல் மார்க்கெட் பண்ணணும், எந்தெந்த சீசனில் நம்ம மார்க்கெட் பண்ணணும், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணுங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அன்னெசரி மார்க்கெட் ஸ்பெண்டிங் நம்ம பண்ணாமல் மார்க்கெட்டிங்க்கு பண்ணணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து தேவையான டைமில் நமக்கு ஸ்பேரோ அல்ல சர்வீஸ் பீப்புள் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். ஒரு சீசனில் நமக்கு தேவையான ஒரு சின்ன ஸ்பேர் இல்லாதனால நம்ம அந்த ரைடர் நம்மளால் ரன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது கிரியேட் பண்ணி கொடுக்க போகிற ரெவன்யூ நம்ம வந்து லாஸ் ஆயிடும். ஸோ ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக எனி டைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான கேம்ஸும் பக்காவான மெயின்டெனன்ஸும் கரெக்டான கஸ்டமர்ஸை வந்து ரெகுலர் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த பிஸ்னஸ் நம்ம லேக் ஆக வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்ஸுங்கிறது இந்த பிஸ்னஸில் பெருசாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து நம்ம பார்ட் டைமர்ஸ் வச்சே இந்த பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணிடுவோம். நம்ம இந்த ஒரு 25 lakhs இருக்கிற செட்டப்பை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 ஹார்ட்லி 2 to 3 ஸ்டாஃப்ஸ் இருந்தால் போதும். மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ட் டைமில் வந்து நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ அப்படியே இதில் ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இந்த பிஸ்னஸில் வந்து ROI பார்த்தீங்கன்னா 2 years 2 or 2.5 years நம்ம போட்ட பணத்தை எடுத்துடலாம். நீங்கள் 25 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செட்டப் பண்ணுறோன்னா ஒரு மாதத்தில் நம்ம எனிவேர் பிட்வீன் 1 to 1.5 lakhs ஈஸியாக டர்ன் ஓவர் ஆகும். நம்ம செலவு எல்லாமே அதில் போகவே நம்மளோட 2 to 2.5 years நம்ம ROI எடுத்துடலாம். ஓகே, இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நேரில் வந்துடுங்க. ஃபோனில் இதில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பெருசாக நிறைய ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எங்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்துட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து என்ன மாதிரி செட்டப் பண்ணணும், என்ன செலவுல பண்ணலாம், எப்படி உங்களோட லொகேஷன் இருக்கா, இல்லைன்னா இனிமேல் தான் லொகேஷன் பார்க்க போறீங்களா, அதெல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெளிவாக நம்ம வந்து செட்டப். ஸோ நீங்கள் நேரில் வரும்போது நான் ஆல்ரெடி ஒரு பார்க் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சென்டர். ஸோ இது வந்து நம்ம ஒரு 1.5 acres ரன் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படாது. ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இது பண்ணும்போது தான் வந்து இதை வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும். நிறைய இடத்துல நம்ம பண்ணணுங்கிறதுக்காக வந்து அது வந்து மோஸ்ட்டாக இண்டோர் ஆக்டிவிட்டியாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ ஆஸ் இட் இஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெறும் பார்க்கை மட்டும் ரன் பண்ணி நம்ம ரெகுலராக இதில் ரெவன்யூ ஸ்ட்ரீம் பண்ணுறத நம்ம பண்ண போகிற பிஸ்னஸ் கூட அலைடாக வந்து கேப்டீரியா ஜோனும் நம்ம சேர்த்து பண்ணும்போது நம்மளோட ஓவர் ஹெட்ஸ் குறையும். மல்டிபிள் பிஸ்னஸாக தான் நம்ம பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் ஆஸ் இட் இஸ் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்காம கூடயே கொஞ்சம் கேப்டீரியா ஜோனும் நம்ம பிளான் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக மாறும். சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நியூ பிஸ்னஸை வந்து நியூ பிஸ்னஸ் கான்செப்டை, இனோவேட்டிவ் பிஸ்னஸை எங்கள் ஆடியன்ஸ்க்கு சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.